டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்குமே தெரியும், நம் நாட்டு கலைஞர்களையும் அவர்கள் தம் வெளிவந்த படைப்புகளையும் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி இருந்து வருகிறது. அந்த வகையிலும் கூட இன்றைய தினத்தில் அப்பா காணொலி பாடலினுடைய குழுவினருடன் தான் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த காணொலி பாடலில் நடித்திருக்கக்கூடிய இரு நடிகர்கள் இங்கே எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, ரெண்டு பேரும் அப்பா மகனா காணொலி பாடலில் நடிச்சிட்டீங்க, அப்படியே சேர்ந்து இன்டர்வியூக்கும் வந்துட்டீங்க. ஓகே, உங்களை வந்து பலராலும் நீங்கள் அறியப்பட்டிருப்பீர்கள். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை முதல்ல பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து உங்களை பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோவை கொடுத்துருங்க. வணக்கம், நான் பரமேஸ்வரன் மைவன், ராலி வடக்கு. லிரிக்ஸ் எழுதுறேன், கதைகள் எழுதுறேன். விமல் ராஜோட சேர்ந்து டிக்டாக்ல நடிக்கிறாங்க. இப்போ முசார் பாட்டு நடிச்சிருக்கோம். உங்களை பற்றின அறிமுகத்தை எங்களோட மக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம், நான் ரஜீவ் ரஷ்ணன். நான் வந்து பல நாடகங்கள் நாட்டுக்கூத்துகளை செஞ்சுள்ளேன். எங்களோட அப்பா வந்து பல நாடகங்களை அதில் நடித்தபடியா நான் வந்து அவரோட சேர்ந்து பல நாடகங்கள் நாட்டுக்கூத்துகளை நடித்து வந்தேன். திருமுறை கலாமட்டத்திலையும் செஞ்சு வந்தேன். அதால வந்து இந்த பாட்டு வந்து எனக்கு செய்யறது ஃபர்ஸ்ட் டைம். இந்த விமல் மாமாவோட சேர்ந்து செய்யறது ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து அதான் சொல்லுவார்கள், பிடித்ததும் புளியங்கப்பா பிடித்தாச்சு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பாடல், நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் நீங்கள் நடித்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து முதல் ஹீரோ யார் அப்படின்னு சொன்னால் அப்பா. அதாவது உங்களுடைய அப்பா, இந்த அப்பா எல்லாமே வந்து அப்பாவோட கனெக்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய கலை பயணத்தில் முன்னோடி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய அப்பா தான் இல்லையா? கண்டிப்பாக அவர் இந்த பாடலில் நீங்கள் நடிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாரா, இந்த மாதிரி நடி அப்படின்னு சொல்லி? குறிப்பாக இந்த இன்டர்வியூக்கு வரும்பொழுதே உங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாரு, நான் பார்த்திருந்தேன். இந்த காணொலி பாடல்ல நீங்க நடிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய அப்பா ஆலோசனை வழங்கினாரா? நான் வந்து ஏற்கனவே பல நாடகம் நடிப்பேன். அவருக்கு தெரியும் நான் நடிப்பேன் செய்வேன் தெரிஞ்சபடி அவர் கொஞ்சம் தான் சொன்னதை நான் அவரை தெரிஞ்சு. ஓகே, இருந்தாலும் உங்களுடைய திறமையை போட்டு நீங்கள் இந்த பாடலை நடித்து முடித்துட்டீங்க. உங்களுக்கு வந்து இந்த பாடல் எவ்வாறு இந்த வாய்ப்பு கிடைத்தது? என்ன மாதிரி இந்த பாடலுக்குள்ள நீங்கள் உள்ள வந்தீங்க? எனக்கு நண்பர் விமல் தான் கால் பண்ணி சொன்னார், ஒரு பாட்டு அகில நாடி இருக்கிறார், அதில் நீங்கள் கட்டாயம் நடிக்கணும். வந்து இந்த டிக்டாக்ல செய்கிறபடியே அந்த பாட்டு உங்களுக்கு முதலாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக நடிக்கணும்னு சொன்னால் ஓகே நடிப்போம் சொல்லி நடிச்சப்போ தம்பி பண்ண கூட நடித்தாலும் அந்த பாட்டு இன்னும் பிரபலியமாச்சு. கண்டிப்பாக, அதாவது இந்த அப்பா அப்படின்னும் பொழுது எங்கள் எல்லாருக்குமே சென்டிமெண்ட். ஸோ இந்த பாடல் நீங்கள் நடிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக கனெக்ட் ஆச்சுதா? உங்களுடைய அப்பாவை ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சா? கண்டிப்பாக. ஓகே, சரி. நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை திரைப்படங்கள் நடித்திருப்பீர்கள்? திரைப்படங்கள் பனமரக்காடு அந்த படத்தில் சின்ன ரோல் ஒன்று செய்திருக்கிறோம். அந்த கிளிக்கோடு வந்து சொல்லி ஒரு படத்துலையும் செய்திருக்கிறோம். அடுத்த ஓசை பிலிம் ரமணா நாண்டில் நாடத்தோட நாடகத்தில் நடிச்சிருக்கிறோம். இப்போ விமலோட சேர்ந்து பயணிக்கிறதால டிக்டாக் அதில் ஓகே இருக்குது. சமூக வலைத்தளங்களில் இப்போ நீங்கள் தற்காலிகமாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு படத்தில் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு சீன் நீங்கள் நடிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு சீனோட நாங்கள் பர்சனலாக அட்டாச் ஆயிடும். இன்று வரைக்கும் இந்த கேரக்டரை நான் மறக்கவே மாட்டேன், என்னோட லைஃபோட கனெக்ட் ஆனது அப்படின்னு சொன்னால் ஏதாவது கேரக்டர் இருக்குதா? என் ஃப்ரெண்டுக்கு பேர் மச்சான் பஸ்ஸில் வந்தேன், சரியான நேரம் பஸ் இப்படி வந்தது, பஸ் பிளேட்டு மாண்டு வைப்பேன். நான் சொன்னேன் பிளேட் ஆக மச்சான், ஏன்னாக்கா அது புது டயர் போட்டுருக்காங்க, தேசிக்காக கட்டியிருக்கு, பிளேட்னு எடுத்து மணந்து பார்க்க முடியாது. ஓகே, அந்த இது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுது. ஜோக் அப்படின்ற ஜோக் அண்ட் சாப்டர் வரும்பொழுது உங்களுக்கு அது ஓகே ஆகிடும். சரி, நீங்கள் வந்து நிறைய கூத்து நடிச்சிருக்கிறீங்க, நாடகங்கள் நடிச்சிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாடல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த வயதில் ஏதாவது சந்தோஷமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பதட்டமாகவும் இருக்கும். அப்போ இந்த பாடலில் நீங்கள் உள்ள வரைக்குள்ள வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு? இது ஃபர்ஸ்ட் டைம் தானே நாட்டுக்கூத்து நாடகங்கள் நடிச்சேன்னா, ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிமும் நடிச்சேன்னா, ஆனா இந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வழியா ஃபீலிங் இல்லை. ஓகே, சும்மா நார்மலா சகஜமாவே போயிடுச்சு. சரி, அப்புறம் வந்து நீங்க நாட்டுக்கூத்து பல நடிச்சிருக்கிறீர்கள். இது வரைக்கும் உங்களோட பர்சனலா கனெக்ட் ஆன, அவர்கிட்ட கேட்ட மாதிரியே பர்சனலா கனெக்ட் ஆன ஏதாவது ஒரு வேர்டம்? கும்பகர் நாட்டுக்குள்ள செஞ்சாங்க, இந்த மார்கழி இசை விழால இந்திய கலாச்சாரம் செஞ்சாங்க கும்பகர். அது நாட்டுக்குள்ள கட்டியக்காரனுக்கு நடிச்சது மறக்கவே இல்லாது. அந்த கட்டியக்காரன் ஒரு 2 வரி எங்களுடைய நேயர்களுக்காக நீங்க செய்து காட்டியலுமா? ஓகே. கட்டிய காரணம் வந்தேன் கதையை சொல்ல, கட்டிய காரணம் வந்தேன் கதையை சொல்ல, கட்டிய காரணம் வந்தேன்
கையினிச்சிலம்பு கொண்டு காற்றலங்கை கலகலக்க, கையினிச்சிலம்பு கொண்டு காற்றலங்கை கலகலக்க, கதையை உரைக்க அந்த கட்டியக்காரனும் வந்தேன், கடியக்காரனும் வந்தேன், கதையை சொல்ல கடியக்காரனும் வந்தேன். படுடுப்பு பளபளத்திட பல மவுள்சு பார்வையிலே வந்துதித்திட, பல மவுள்சு பார்வையிலே வந்துதித்திட, கட்டிய மதையுரைத்து இட்ட மதாய் கதை படித்து, கட்டிய மதையுரைத்து இட்ட மதாய் கதை படித்து, திட்டமே உரைக்க நானும் பட்டமே அடித்து வந்தேன், கட்டிய காரணம் வந்தேன், கதையை சொல்ல கட்டிய காரணம் வந்தேன். ஓகே, அருமையாக நாங்கள் கேட்ட உடனே எந்த தயக்கமும் இன்றி பாடி காட்டியமைக்கு நன்றி. கண்டிப்பாக கூத்து அப்படி என்னும் பொழுது உங்களுக்கு பர்சனலாக இது கூத்து பிடிக்குமா, நாடகம் பிடிக்குமா, ஷார்ட் ஃபிலிம் பிடிக்குமா, காணொளி பாடல் எதில் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாத்துலேயுமே பிடிக்கும். நடிப்பண்டு வந்துட்டாலே பிடிக்கும்ப்பா, அதுக்கு எந்த ஆச்சரியமே இல்லை. சரி, உங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய அப்பா தான் உங்களை நெறிமுறைப்படுத்திட்டு வராரு. உங்களுக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் இந்த கலைத்துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? ஓகே, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி சப்போர்ட் தந்தாங்க. கூடுதலாக விமர்சனங்கள் வந்தாலும் கூட உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த அப்பா காணொளி பாடலில் நீங்கள் நடிக்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்தது? அதாவது டிரெக்டர் வந்து உங்களை கையாண்ட விதம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. அவர் வந்து பேசாம கொள்ளாம இது கேட்க மட்டும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. ஆனா கதை பேர் கூடுதலா நடிக்க வைப்பிறங்களே நல்லா ரிஜெக்ட் பண்ணாரு. அதெல்லாம் அந்த பாட்டு திறமையா வந்திருக்கு. ஓகே, அதாவது நீங்கள் வந்து பிஹைண்ட் த கேமரா வந்து உங்களோட அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக செட் ஆயிடுவார். அப்புறம் வந்து நீங்கள் வந்து கேமரா வரும்பொழுது வந்து கொஞ்சம் இமோஷ்னலாக உங்களை வந்து ஹேண்டில் பண்ணுவார் டிரெக்டர் அப்படின்ற அந்த பொசிஷனில் இருந்து. சரி, ஓகே. கண்டிப்பாக உங்களுடைய நடிப்புகள் வந்து அந்த திரைப்படத்தில் காணொளி பாடலில் பார்க்கும் பொழுது அருமையாகவே இருந்துச்சு. இதே தொடர்ந்து ஏதாவது அடுத்தடுத்த திரைப்படங்கள் உங்களுடைய கைவசம் இருக்குதா, இல்லாது போனால் காணொளி பாடல்கள் கைவசம் இருக்கின்றதா? பாடல்கள் என்ன சொல்லியிருக்காரு விமலுக்கு அடுத்தடுத்த பாடல் அனுப்பணும். நான் இந்த பாட்டு முடிச்சுட்டு வர அடுத்த மாதம் தொடங்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நான் வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக நடிப்போம். அதுதான். ஓகே, அதே சேம் தான். விமலனோட டிரெக்ஷன்லேயே அடுத்தடுத்த படைப்புகளும் நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. சரி, அதாவது நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் காணொலி பாடலில் வர நடிச்சிட்டீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை ட்ரீட் பண்ணுற விதம் எப்படி இருக்குது? அவன் நினைச்சு கூட பார்க்கல இப்படி எல்லாம் இருப்பான், இப்படி வருவான், டிவியில எல்லாம் வாரா, யூடியூப்ல எல்லாம் வாரா, பலவர இதுல. அதுதான், அதாவது வந்து நண்பர்களினுடைய அந்த ஒரு வரவேற்பு, அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தான் எங்களை வந்து அடுத்த படைப்புகளை செய்யறதுக்கான ஒரு தூண்டுகோலாக கூட இருக்குது. சொன்னது போலயே அப்பா காணொளி பாடலில் குழுவினருடன் தான் இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே அவர்களுடன் கேள்விகளை தொடரலாம். ரஷ்னன், ஓகே. அப்புறம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி உங்களுடைய ஊர்களில் எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்? நீங்கள் வந்து ஊரில் வந்து கூத்து செய்கிறீங்க, நாடகம் செய்கிறீங்க, அதுலேயே பிரபலம் ஆயிட்டீங்க. இருந்தாலும் கூட இந்த சாப்டர் வந்து வித்தியாசம் சற்று, அதாவது கூத்து நாடகங்கள் அடிப்படை, அதை தாண்டி இது வந்து ஒரு வித்தியாசமான சாப்டர். ஸோ இப்படி நீங்கள் நடிக்கும் பொழுது உங்களுடைய ஊரில் வந்து உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இதெல்லாம் வரவேற்றாங்க. முன்னாடி எல்லாம் போத்து அந்த ரிலீஸ் பாட்டு அப்ப எல்லாரும் இந்த 14 வயசுலயே முன்னாடி எல்லாம் போத்து பெருமைப்பட்டிருக்கேன் எல்லாம் வச்சோம். கண்டிப்பாக, அதாவது உங்களுக்கு பெற்றோருக்குமே நீங்கள் பெருமை சேர்த்துருக்கிறீங்க. கண்டிப்பாக இதை தொடர்ந்து அடுத்த கலைப்பயணங்களும் சிறக்க வாழ்த்துக்கள். குறிப்பாக அண்ணா உங்களுடைய இடங்கள், அதாவது அராலியிலும் கூட இந்த திரைப்படம் வந்து திரையிடப்பட்டதா விமல்ராஜ் அண்ணா சொல்லியிருந்தார். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஊரில் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. கூடுதலாக எல்லாரும் சொல்லி பாராட்டினாங்க, நல்லா இருக்கு பாட்டுன்னு சொல்லி பெருமையா இருந்துச்சு. கண்டிப்பாக, அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு விடயம் செய்யும் பொழுது அதற்கான ஒரு ரெகக்னைசேஷன் எங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக அவங்களுடைய வார்த்தைகளிலும் கூட அதை புரியக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக இந்த காணொளி பாடல்ல நீங்க எதிர்நோக்கிய சவால்கள், ஏதாவது சீன் வந்து எங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கு உங்களுக்கு? குறிப்பா இந்த இது நடிக்கிறது இடையில வருதியில் ஒரு 2-3 டேக் போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் ஆன ஏதாவது சாப்டர் இருக்குதா இந்த காணொளி பாடல்ல? நான் வந்து மாமா வந்து இந்த இத கோயில ஒரு மண்டாடைக்கு காலில் விழுந்து கும்பிடுவோம். அது 30-40 விழுந்து அந்த டேக் எடுத்து ஒரு டேக் எடுத்து செஞ்சேன். ஓகே, உங்களுக்கு அந்த
இன்னொரு அதுல அந்த நிலம் வெட்டுற மாதிரி சீன் ஒன்று போட்டிருந்தேன். அதுவும் ஒரு 4-5 தரம் டேக் எடுத்துட்டாரு. அது நான் அங்கே இங்கே பார்க்க தொடங்கிட்டு அதை பார்க்க ஒரே கேமரா 10 செய்யணும்னு சொல்லி இப்போ அது ஓகே வந்துட்டு. ஓகேவா வந்துட்டுது. சரி, இருந்தாலும் கூட 30-40 டேக் அப்படி என்னும் பொழுது எங்களுக்கு ஒரு சலிச்சு போயிடும். இருந்தாலும் கூட கலை மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினாலையும் அந்த கலை மேல இருக்கக்கூடிய காதலாலையும் நாங்கள் வந்து அதை செய்திடுவோம். சரி, இதை தாண்டி வந்து இந்த படத்துல நீங்க உங்களுடைய சக கலைஞர்களுடைய ஒற்றுமை, அவர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எவ்வாறு இருந்தது? மிக சிறப்பாக இருந்துச்சு. என்ன ஒத்துழைப்பு இல்லாட்டி செய்திருக்க இல்லாது, இல்லாட்டி ஒத்துழைப்புல இருந்தால் இந்த பாடல் மிக சிறப்பாக வந்திருக்கு. இல்லாட்டி ஒத்துழைப்பு வந்திருக்கேன்டா, அவங்களோட ஒத்துழைப்பு நல்லது இல்லாட்டி நாங்கள் அந்த விழுந்துருவோம். என்ன இப்படி சொல்றாங்களே, நடிக்கல நான் வழியா நடிக்கலையே அப்படி இருந்து அவங்க ஒத்துழைப்பு இல்லை. ஓகே, சரி. அதை தாண்டி வந்து அதாவது ஏதாவது நாங்கள் சீன் செய்யும் பொழுது எங்களுடைய சக கலைஞர்கள் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இதை நீ இப்படி செய், இதை இப்படி செய் அப்படின்னு சொல்லி. உங்களை ஸ்டார்டிங்கில் இந்த காணொலி பாடல் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் உங்களோட பர்சனலாக கனெக்ட் ஆன ஒரு சக கலைஞர் அப்படி வந்து அவர் உங்களை கைட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் யாராச்சும் இருக்காங்களா உங்களுடைய டீமில்? அப்படிதான் டிரெக்டர் எல்லாம் சொல்லி ஒரு பர்சனல் அப்படி செய்யும்போது வழியாக செய்தால் தான் அது இன்னும் ஓகே நீட்டாக வரும்னு சொல்லி. டிரெக்டரை தாண்டி கலைஞர்கள்ல யாராவது? கலைஞர்ல கெண்டியன் என்று வந்துருந்தார். அது லிப்சியா அகிலண்ணன் அவங்க அப்பா வந்துருந்தார். சொல்லியிருந்த சின்ன சொல்லி தெரியல, அப்படி கொஞ்சம் இதாக நடிங்க, கொஞ்சம் நாங்கள் எடுத்து கற்றுக்கொள்ளுகிறோம். கற்றுக்கொண்டா தான் நாங்கள் நடிக்கலாம். எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் இருக்கலாம் தானே கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு நடிச்சாலும் நல்லா வந்திருக்கு அந்த பாட்டு. நீங்க எங்களோட அப்பாவை சொல்லி தந்தது லிப்சி அந்த மாமா எல்லாம் சொல்லி தந்து அவ்வளோ சொன்ன இதுகளை வச்சு வச்சா நான் நடிச்சு ஒரு மாதிரி நல்ல வழியை வந்துருப்பேன். ஓகே, பாட்டை ஃபைனலாக பார்க்கும் பொழுது உங்களோட மனசுல என்ன தோணுச்சு? நானும் அப்படி இப்படி வந்திருக்கேனே, ஒரு வழியாக வந்திருக்கேனே, நான் நடிச்சிருக்கிறேனே என்று ஒரு ஃபீல் தான். ஓகே, உங்களுக்கு? கண் கலங்கிட்டு நல்ல ஃபீல் ஆயிருந்துச்சு. எல்லாரும் பாராட்டி கைதாட்டிக்கல. ஓகே, இதை விட வேற தருணம் தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்துட்டீங்க. கண்டிப்பாக. அதாவது நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க நான் ஒரு பாடல் ஆசிரியர் அப்படின்னு கூட. உங்களுடைய நெஞ்ச வருடிய பாடல் வரிகள் ஏதாவது உங்களுடைய படைப்புல வெளிவந்த பாடல் வரிகள் ஏதாவது இருக்குதா? ஒரு மகளிர் தினத்துக்கு ஒரு பாடல் வந்து வெளியிட்டு இருக்குங்க. ஓகே. ஆதவன் எழும் முன்பே எழுந்திடும் பெண்மையே, பொறுப்புடன் வாழ்நாளில் செயற்படும் பெண்மையே, தாயாக தங்கையாய் தாரமாய் சாமியாய் எப்போதும் பெண் இருப்பாள், அன்பாலே வென்றுவாள் என்ற பாட்டு வெளியூரில் போட்டிருந்தேன். அந்த இளைய தலைவர் விஜய் பர்த்டே சாங் ஒன்று, யாழ்ப்பாண மண்ணின் மருமக அழகுக்கு என்றும் தமிழ் மகன்னி, யாழ்ப்பாண மண்ணின் மருமகன்னி என்று சொல்லி வரிகள் போட்டு எழுந்தேன். ஓகே, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அதாவது தளபதியோட பாடலை விட எழுதி இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பா தளபதி ரசிகர்கள் கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த பாடலை, இல்லையா? சரி, ஓகே. இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து பர்சனலாக நான் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது இலக்கு எது? இந்த ஃபீல்டு நல்ல ஒரு சிறந்த டிரெக்டரா இல்லாட்டி ஒரு நல்ல நடிகனாதான் உங்களுடைய ஆசை. அதை தாண்டி உங்களுடைய ஸ்டடி வைஸா? லோயர். ஓகே, லோயருக்கும் ஆக்டருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் ஹேண்டில் பண்ணுவீங்களா ஒரே டைமில்? ஓகே, சரி. அப்படியே வந்து இந்த காணொளி பாடலில் குறிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் டிரெக்டர்கிட்ட கடினமாக பேச்சு வாங்கியிருப்பீங்க. ஸோ அதை பேச்சு வாங்கிட்டு சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சீனை நடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி ஏதாவது மூமெண்ட்ஸ் நடந்துச்சா? அது ஓகே, ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாரு நம்ம டைரக்டர். ஆனாலும் கூட அதாவது வந்து அப்படி எங்களை வழிபடுத்தும் பொழுது தான் எங்களால் பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அந்த இடத்துல. பேச மாட்டேன், அது முகத்துல பார்த்தாலே உலகம். ஓகே, நல்லா நடிக்கணும் நடிச்சு கொடுத்துட்டோம். சரி, பல வருடங்கள் நீங்கள் அவரோட தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணுறபடியா அவருடைய ஒவ்வொரு முகபாவனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து சரி மனுஷன் காண்டாயிட்டாப்பா நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் களமிறங்கிட்டீங்க. ஓகே, இதை தாண்டி வந்து இந்த பாடல் உங்களுக்கு பர்சனலாக எப்படி கனெக்ட் ஆச்சு? நல்ல ஃபீலிங் ஆயிடுச்சு. அப்பா நிச்சயமே. ஓகே, உங்களுக்கு? நான் ஒரு பாட்டு கேட்குறேன் இரவிலையும் நல்லா இருக்கு. அந்த எழுதும் வரிகளின் வைரணி அப்போ அந்த ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். அதிகங்களின் வரிகள் நல்லா இருந்துச்சு. நேற்று கோல் பண்ணிடுறாள் சொன்னார், இப்போ வரிகள் நல்லா இருக்குது, லொக்கேஷன் நல்லா இருக்கு, நடிப்பு நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள் தம்பின்னு சொல்லி பார்த்தாருன்னு சொல்லி எனக்கு கூடுதலாக இல்லை போராட்டங்கள்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது வரி அந்த பாடலில் பர்சனலாக கனெக்ட் ஆனது அப்படின்னு சொன்னா ஏதாவது? எழுதும் வரிகளின் வைரம் நீ அப்பா.
எல்லாருக்குமே அந்த வரி தான் பிடிச்சிருக்கு இல்லையா? ஓகே, பாடலாசிரியரே அந்த திரைப்படத்தை அந்த பாடலில் கூட நடிச்சிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் இன்னுமே அந்த இடங்களில் இமோஷ்னலான சீன் ஏதாவது நீங்கள் பார்த்து அதை பார்த்து நீங்கள் இமோஷ்னலான தருணங்கள் ஏதாவது இருக்கா? அந்த பைக்ல என் அப்பா அந்த சட்டையை போடுவார். ஓகே, அது அந்த போன தட்டி தட்டி என் அப்பா பார்க்காத கொஞ்சம் ஃபீல் ஆயிருந்துச்சு அதை பார்க்கும்போது. உங்களுக்கு அது அவர் செய்யும் பொழுது உங்களுக்கு அதை பார்க்கும் பொழுதே ஃபீல் ஆயிட்டு உங்களுக்கு? அந்த போன்ல அவட அப்பா இருந்த இந்த வீடியோ பிளே பார்த்துட்டு இருக்கு, அந்த இது உங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆயிருந்துச்சு. இது சார், இதை தாண்டி வந்து நடிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து நிறைய விடயங்கள் வந்து கஷ்டமாக இருந்தாலும் கூட நிறைய இடங்கள்ல அது வந்து எங்களுக்கு ஒரு இலகுவா, எங்களுக்கு அது என்ன சொல்றது, உள் நுழைந்த ஒரு கலையாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு இலகுவாகவே இருக்கும். அதை தாண்டி ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்றது எந்த நேரமும் பரபரப்பாக இருக்க போறது இல்லை. எப்பயாச்சும் ஒரு டைம்ல வந்து ஃபன்னாக அப்படியே ஜொலியாக போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி வந்து நீங்க ஃபன் பண்ணி வயிறு குழுங்க சிரிச்ச ஏதாவது ஒரு தருணம் இருக்குதா? அந்த உடத்த ஷூட்டிங் எடுக்க அந்த பின்னுக்கு கொக்கு இருந்தது, கொக்க பணம் கேட்கறதுக்காக கல்லெறியணும், அது கல் அதுக்கிட்ட போகவே ஓகே. அதுக்கப்புறம் நிறைய டேக் போச்சு, அதுக்காக நீங்க வெயிட் பண்ணியிருந்தீங்க. ஒரு எவ்வளவு மணி நேரம் அதுக்காக வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க? அதுக்காக வெயிட் பண்ணிடலாம், அது நின்றபடி தான் அது இறங்கினான். அந்த பாட்டு கொஞ்சம் அப்பா பாடுறபடியே அந்த பண்ணில்ல, சும்மா கீழே எடுத்து முடிச்சாச்சு. ஓகே, அதாவது அந்த கொக்கு பறக்கணும் அந்த சீன்ல, அதுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க கூட குழு, அப்படி சொல்ல வரீங்களா? அதோட அந்த ஒரு காட்டுல இருந்து ஒரு கல்லறை இருந்து ஒன்னடியா இருந்த கல்லறை தானாங்க. ஓகே, அது பார்த்தா ஒரு டேக் எடுத்து போது கல்லு முடிச்சு திருப்பி இறங்கி எடுத்து. ஓகே, அதெல்லாமே மறக்க முடியாத தருணமாக இருந்தது. சரி, நீங்க ரெண்டு பேருமே அப்பா மகனா அந்த காணொளி பாடல்ல நடிச்சிருக்கிறீங்க. ரெண்டு பேருக்கும் பர்சனலான கனெக்ஷன் அப்படி இருக்கு அதுலயும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் சரி? நல்லா இருந்துச்சு இதெல்லாம் நடிக்கும் போது, ஃபீல். ஓகே, இவர் நல்லா நடிச்சிருந்தார், நல்லா நடிச்சிருந்தேன். ஓகே, சரி. உங்களுக்கு நடிச்சிருந்தேன். இப்ப நீங்க அந்த பாடல நடிக்கும் பொழுது அப்படி அப்பாவாவே கனெக்ட் ஆயிட்டீங்க அவரோட, அப்படியா? அவர் வந்து மூத்த கலைஞரா இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது அட்வைஸ், பர்சனல் அட்வைஸ் கொடுத்தாரா அந்த சீன்ல நடிக்கும் போது, நீ இப்படி நடி, அந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லி ஏதாவது தருணம்? சொன்னேன், எனக்கு நிறைய சொல்லிதான் நானும் அவரோட நடித்தேன். ஓகே, இணைந்து நடிச்சீங்க. சரி, அதாவது இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லணும், உங்களை இவ்வளவு தூரம் உங்களை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி உங்களை வந்து மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்னும் பட்சத்தில் யாருக்காவது இந்த இடத்துல நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தால்? நன்றி. ஓகே, இவங்களுக்கும் நன்றி, அந்த ஒய்ஃப் நன்றி, அகிலண்ணா, அந்த டீமுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு, என் ஒய்ஃபுக்கும் நன்றி தெரிவிச்சு. கண்டிப்பாக கட்டாயம் போகணும் சொல்லி வலிக்கிட்டு இருக்காங்க, போக மாட்டாங்க, டிவியில பார்க்கணும் போகணும், நாங்கள் கண்டிப்பா போகணும்னு வந்து. சரி, கண்டிப்பாக பல அருமையான விடயங்களை வந்து நீங்கள் பகிர்ந்திருந்தீங்க. நடிப்பில் தான் நான் புலி அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இந்த இடத்துல எங்களால் புரிந்து கொள்ள முடியுது. பேச்சு அளவாக தான் இருக்குது, ஆனால் வந்து செயல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்கு ஒரு அடுத்த படிக்க ஏறுவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேயர்களே. தேவார பிரியனே, தேயாத பிறையனே, ஆதாரமாய் வாழவே மீண்டும் அவதாரம் எடுப்பாயே அப்பாவே, அவதாரம் எடுப்பாயே அப்பாவே, அப்பாவே. அழுது எழுதும் வரிகளின் வைரம் நீ அப்பா, அந்த ஆதி சிவனன் அப்பா, நீயும் இரண்டும் ஒன்றப்பா. அழுது எழுதும் வரிகளின் வைரம் நீ அப்பா, அந்த ஆதி சிவனன் அப்பா, நீயும் இரண்டும்
தவிப்பு அப்பா அப்பா இனி மாறாது உன் நினைப்பு சொன்னேனப்பா அழுது எழுதும் வரிகளின் வைரம் நீ அப்பா அந்த ஆதி சிவனும் அப்பா நீயும் இரண்டும் ஒன்றப்பா கையெடுத்து வணங்க வல்ல குலசாமி தானப்பா கை நீட்டி பேசவில்லை இருக்கும் வரை நீ அப்பா கையெடுத்து வணங்க வல்ல குலசாமி தானப்பா கை நீட்டி பேசவில்லை இருக்கும் வரை நீ அப்பா கம்பெடுத்து அடிச்சதில்லை கருணை உள்ளம் உனக்கப்பா கஷ்டம் மேல் கஷ்டப்பட்டு காவல் காத்த கடவுளப்பா கை கூப்பி நீ பாடும் தேவாரம் எங்கயப்பா அந்த கைலாச மகன் கணேசன் தேடுறானே உன்னையப்பா பாசத்திலே தவிக்கின்றோம் பாரப்பா இங்கு பாய்ந்து வரும் கண்ணீரை தடுப்பது யாரப்பா அழுது எழுதும் வரிகளின் வைரம் நீ அப்பா அந்த ஆதி சிவனன் அப்பா நீயும் இரண்டும் ஒன்றப்பா அழுது எழுதும் வரிகளின் வைரம் நீ அப்பா அந்த ஆதி சிவனன் அப்பா நீயும் இரண்டும் ஒன்றப்பா அன்றாடம் பேச வேண்டும் அருகோடு வந்திடப்பா அன்பாக கூப்பிட்டிடும் கடைக்குட்டி நானப்பா அன்றாடம் பேச வேண்டும் அருகோடு வந்திடப்பா அன்பாக கூப்பிட்டிடும் கடைக்குட்டி நானப்பா சும்மாவே இருக்க மாட்டாய் சுறுசுறுப்பே நீ அப்பா சுகங்களை தள்ளி வச்ச சுமை தாங்கிதானப்பா ஏழ்வரை வளர்ப்பதற்கு வலி நூறு சுமந்தவரே எழுதவோ படித்திடவோ முடியாத பொக்கிஷமே ஏழ்வரை வளர்ப்பதற்கு வலி நூறு சுமந்தவரே எழுதிடவோ படித்திடவோ முடியாத பொக்கிஷமே முருகையா நாமம் மூச்சோடு வாழுமே பெரியய்யா நீ ஐயா பெருமைக்குரிய மனிதனையா பெரியய்யா நீ ஐயா பெருமைக்குரிய மனிதனையா அழுது எழுதும் வரிகளின் வைரம் நீ அப்பா அந்த ஆதி சிவனன் அப்பா நீயும் இரண்டு ஒன்றப்பா அழுது எழுதும் வரிகளின் வைரம் நீ அப்பா அந்த ஆதி சிவனன் அப்பா நீயும் இரண்டு ஒன்றப்பா We're taking it all the way.